யாக்கோபுக்கு இருந்த ஒரே ஒரு பிள்ளை இந்த தீனாள். ஆனா இந்த தீனாள் எப்ப தன்னுடைய வாழ்க்கையிலே அவள் கஷ்டப்பட்டா, இல்ல எப்போ ஒரு மனிதன் அவளை கஷ்டப்படுத்தினா, தன்னுடைய வாழ்க்கையிலே அவளுக்கு எப்போ விழுக வந்துருச்சு அப்படின்னா, எப்போ தன்னுடைய தகப்பனாரையும் தன்னுடைய தாயாரையும் விட்டு பிரிஞ்சு அவள் தேசத்து பெண்களை பார்க்கும்படியாக புறப்படுறாளோ, அப்பவே ஆபத்து அவளுக்கு பின்னாடியே வந்துருச்சு. பாருங்க, உங்கள் பிள்ளைகள் நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்கள். பிரதர் சிஸ்டர், கவனிச்சுக்குங்க. உங்கள் பிள்ளைங்க எப்போ தப்பு பண்ண ஆரம்பிப்பாங்கன்னா, உங்கள் பிள்ளைங்க எப்போ ஆண்டவரை விட்டு வழி விலகுவாங்கன்னா, உங்கள் பிள்ளைகளுடைய தவறான ஃப்ரெண்ட்ஷிப் எப்போ ஆரம்பிக்கும் அப்படின்னா, உங்களோட இருக்கிற கனெக்ஷன் உங்கள் பிள்ளைகளுக்கு கட் ஆகும்போது இன்னொருத்தரோடு உள்ள கனெக்ஷன் உங்கள் பிள்ளைகளுக்கு ஆரம்பமாகும். இன்னொரு விஷயம் சொல்லுகிறேன், உங்களோடு இருக்கிற தொடர்பு உங்க பிள்ளைகளுக்கு குறையும் போது இன்னொருத்தருடைய தொடர்பு உங்கள் பிள்ளைகளுக்கு ஆரம்பமாகிவிடும். ஸோ ஒரு தகப்பனும் தாயும் தன்னுடைய பிள்ளைகளை பெற்றால் போதாது, நீங்க மிக கவனமா இருக்க வேண்டியது எங்க தெரியுமா? தன் பிள்ளைகளை கூட வச்சுக்கணும். நிறைய பேர் அப்படி அல்ல, ஒரே வீட்டில் தான் குடியிருக்கிறாங்க, ஒரே சாப்பாடை தான் சாப்பிட்றாங்க, ஆனால் யாருமே கூட இல்லை. இந்த தீனாளுடைய வாழ்க்கையிலே வேதம் சொல்லுது, அவளால் ஒரு பட்டணத்தில் இருக்கிற ஆண்கள் முழுவதும் அவர்கள் அழிந்தார்கள். அந்த பிரச்சனையினால் அவளான்னு சொல்ல முடியாது, அந்த ஒரு சூழ்நிலை வந்ததுனால பார்த்தீங்க அப்படின்னா அந்த பட்டணத்தில் உள்ள ஆண்கள் எல்லாம் அழிக்கப்பட்டார்கள். சிமியோனும் லேவியும் தன்னுடைய தலையின் மேல சாபத்தை வாங்கினாங்க. அந்த மகளுடைய வாழ்க்கையும் வீணாய் போன வாழ்க்கையா மாறிடுச்சு. இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் என்ன அப்படின்னா, நான் சொல்றேன், யாக்கோபுக்கு அத்தனை குமாரர்கள் இருந்தார்கள். அத்தனை குமாரர் இருக்கும்போது நீ ஒன்றும் தனியா போக வேண்டாப்பா, தனியா போக வேண்டிய அவசியம் இல்லை, அண்ணன் ஒருத்தனை கூட்டிட்டு போ, இல்லைன்னா 2 அண்ணங்களை கூட கூட்டிட்டு போ அப்படின்னு ஒருவேளை அந்த தகப்பனார் சொல்லி இருப்பாரே, ஆனால் நான் நம்புறேன் அந்த சகோதரர்கள் அவளோடு இருக்கிற நேரத்தில் அந்த சீகேமனுடைய ராஜா அவங்களை ஒண்ணுமே பண்ணிருக்க முடியாது. இப்ப தெரியுதா உங்களுக்கு? இப்ப தெரியுதா? ஸ்பெஷலாய் நான் ஒன்று சொல்லுகிறேன், ஒவ்வொரு பெற்றோருக்கும் சொல்றேன், பெண் பிள்ளைகளை தயவு செய்து உங்களை விட்டு பிரிந்து வெளி ஊர்களுக்கு அனுப்பாமல் இருப்பது மிக நல்லது.